எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காந்தி டாக்ஸ் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். காந்தி டாக்ஸ் கிஷோர் பெலிகர் இயக்கத்துல உருவாயிருக்கிற மிக அழகான ஒரு திரைப்படம் தான் காந்தி டாக்ஸ். இத திரைப்படம் அப்படின்னு சொல்றதை விட இத ஒரு காவியம் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு மிக அழகான ஒரு திரைக்கதையை தான் இந்த திரைப்படம் மூலம் அமைச்சிருக்காரு இயக்குனர் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ். இந்த 3 பேருடைய நடிப்பு அப்படிங்கிறது இந்த திரைப்படம் மூலமா அவர்கள் வேறொரு கோணத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க காட்சிகள் எல்லாமே நம்மள ரொம்பவே யோசிக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா விஜய் சேதுபதி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் எந்தவித வசனங்களும் இல்லாம, எந்தவித தொடுதலும் இல்லாம மிக அழகா 2 பேரும் எப்படி காதலிக்கிறார்கள் அப்படின்ற காட்சி நம்மள உண்மையிலேயே ரசிக்கும்படியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு விஜய் சேதுபதி தன்னுடைய ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய தாயார எப்படி பாத்துக்கிறாரு. அவருக்கு வறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் வேலை தேடக்கூடிய ஒரு இளைஞரா அவர் வராரு. நல்லா படிச்சிருக்காரு. ஆனா சமுதாயத்துல அவருக்கான அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்காம தெரு தெருவா நாயா அலையிறாரு. அப்படி அவருடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் மூலமா. மறுபக்கம் அரவிந்த் சாமி மிகப்பெரிய கோடீஸ்வரராக வராரு. அவருக்கு இல்லாத தொழில்களே கிடையாது. பணம் படைத்த மிகப்பெரிய முதலையா அரவிந்த் சாமி வராரு. அவருக்கும் ஒரு தாய் இருக்கிறார். அவரும் நோய்வாய்ப்பட்டு ஒரு கட்டத்துல அவர் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒன்றொன்றாக பறிமுதல் செய்யப்படுது. அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மறுபக்கத்தையும் காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, பணம் இல்லாத ஒருத்தன், பணம் படைத்த ஒருத்தன், 2 பேரும் எதை நோக்கி நகருகிறார்கள். அதாவது பணம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் ஒருத்தருக்கு தேடலா இருக்கு, ஒருத்தருக்கு மிகுதியா இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் எதை நோக்கி நகருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த கதையும் சொல்லக்கூடிய விஷயம். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க 2 பேருக்கும் தேவைப்படுவது நிம்மதி தான் அடிப்படையா. அதன் பிறகுதான் ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுது, ஒருத்தர் பணத்தை இழக்கிறாரு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நினைக்கிறார். இப்படிதான் இந்த கதை நகருது. இந்த இயக்குனரை ரொம்பவே பாராட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, வழக்கமா தமிழ் சினிமாவா இருக்கட்டும், எல்லா சினிமாவா இருக்கட்டும், சினிமா அப்படின்னாலே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஒரு காதல் காட்சிகள் இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், இல்ல ஒரு ஃபைட் இருக்கும், இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் பிரேக் போட்டு நிறுத்திட்டு இப்படியும் ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தங்களுடைய உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த மூவரும். அதிலும் குறிப்பா இந்த படம் துவக்கத்திலே பாத்தீங்கன்னாக்க, விஜய் சேதுபதி தன்னுடைய தாயார தோள் மீது சுமந்து கொண்டு ஒரு மிக நீண்ட வரிசையில நிற்பது போன்ற ஒரு காட்சி இருந்துச்சு. அது ரொம்பவே நம்மள உடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த காட்சிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, இந்தியாவுல பல இடங்கள்ல இன்னமும் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படக்கூடிய மக்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த காட்சிகள் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். அதிலும் குறிப்பா இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க மும்பை மாதிரியான ஒரு வட இந்தியா மையமா வச்சுதான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மிக நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், இந்த சமுதாயம் அவனை எப்படி ஒரு தீய வழிக்கு அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத பணம் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை விஷயம் விஜய் சேதுபதி மூலியமா ரொம்ப அழகா காட்சி அமைச்சிருக்காரு இயக்குனர். மறுபக்கம் எதை பத்தியும் கவலை கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வேன், எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் டெய்லி சூதாட்டம் பண்ணுவேன், நான் டெய்லி மது அருந்துவேன், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான மறுபக்கம், அதாவது பணம் படைத்த ஒரு பண முதலைகளுடைய மறுபக்கத்தை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு இயக்குனர். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல ஒரே கோட்டிற்கு வராங்க. அதுதான் இந்த திரைப்படத்துடைய மீதி கதை. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு மனநிலை இருக்கணும். இதை கிரிட்டிசைஸ் பண்றதை விட இதை டீப்பா திங்க் பண்ணீங்க அப்படின்னாக்க, நாம என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ஒரு மோசமான நிலையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப கோபமா ரொம்ப தன்மையா வெளிப்படுத்தி இருக்காரு இந்த இயக்குனர்.
அதிலும் குறிப்பா நீதிமன்றங்கள்ல நடக்கக்கூடிய அந்த அவலங்களை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். அதிலும் குறிப்பா விஜய் சேதுபதி படித்த பட்டதாரியா இந்த திரைப்படத்துல வந்தாலும் கூட தன்னுடைய படிப்பிற்கு மரியாதை இல்லை, பணத்திற்கு தான் மரியாதை அப்படிங்கிறத ஒரு டீ குடிக்கிற காட்சிகள் மூலமா ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு இயக்குனர். அதாவது கமல் நடித்த பேசும் படத்திற்கு பிறகு ஒரு மிக அழகான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது காந்தி டாக்ஸ் திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். இந்த திரைப்படம் பல மொழிகள்ல வெளியானாலும் கூட தமிழ்லையும் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். சரி மக்களே, இன்னைக்கு காந்தி டாக்ஸோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.